உருக்கே கயிறு கட்டுனா ரெண்டாச்சு கூட்டம் மூணாச்சு நம்மளை யாரு எதிர்த்தா இங்க வர்ற கதவாளிய மச்சா 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 மச்சாங்கானா அவரவர்கள் வேலை இருக்கிறது. அவரவர்கள் வேலைக்கு சென்றால் தான் குடும்பத்தை பார்க்க முடியும். போன உறவுகள் எல்லாம் பத்திரமாக வீடு செல்லட்டும். வாழ்த்துக்கள். உண்மைதானே? நீங்கள் எல்லாரும் நாளைக்கு லீவ் போடுவது போல் தெரிகிறது. வேலைக்கு நைட்டிலே என்ன வேலை தம்பி? நல்ல கொஸ்டின். மாவாற்ற வேலை. அவன் உன்னை ஆட்ட நினைக்கிறான். கண்ணம்மா கண்ணம்மா மின்னுவங்க போலவா மின்னுவங்க போலவா பீச்சுக்கு தான் போலவா கண்ணம்மா கண்ணம்மா மின்னுவங்க போலவா மின்னுவங்க போலவா அறிவிருக்கா? இதுதான் வால்டிப்ல காத்து ஏத்துறாத்தா. அறிவிருக்கா? சூடுங்க சொல்றேங்க. இங்க கீழ இருக்க நடுவுல இருக்க நட்டமா இருக்க வடக்க இருக்க தெற்க இருக்க சிப்பி இருக்க சிப்பி எல்லாம் ஒரு ஆம்பளையா சோத்த திங்கற சோத்த சுண்ணாம திங்கடி ஆள பத்தியா ஆள பத்தியா கொஞ்சமா அறிவு வந்திருக்கடா. ஆளு மண்டை பத்தியா ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு அழகான பிள்ளை வந்து ரோட்ல வந்து ஆடிக்கிட்டு இருக்கே இடிக்கலாமான்னு கொஞ்சமா அறிவு இருந்தா போதும். நீங்க என்ன மனுஷன் அணியலாம்? நோட் பண்ணிக்கிறேன். இப்ப டேடா அவளை பாராடிக்கிட்டு இருக்கடா. நக்குறது 70 கிலோ, சோம்பு 300 கிலோ, அறிவு இருக்கா 1/2 கிலோ, திப்புளி வாய கொப்புளி 300 கிராம். ஏய் என்னையா என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்னையா கடல் என்னையா என்னையா நல்லியா. யாரு ஏய் நீ? வாடா என் தங்க. ஆனா உன்னையெல்லாம் நீக்குலக்காரன் வந்தான்னா குன்னிருவேன்னு. நீக்குலக்காரன் கடுசு. நீ என்ன சொன்ன? இல்ல சவுத் ஆப்பிரிக்காக்காரங்கதான் ஃபுட்பால் பிளேயர் நல்லா பண்றாங்க. ஏத்தா இது என் மகன் பள்ளிக்கூடம் சேர்க்க வந்திருக்கேன். காத்தத்தோடு ஏய் காத்தத்தோடு இப்படி காத்தத்தோடு. ஆமா மாமா விட்டு ஓசத்தோடு. சோனா செத்துட்டாண்டா. என்னைய நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? காதை தொடுங்கற. ஏய் என்ன நினைச்சோம்னு சொல்றியா? அடியே ஏய் என்ன நினைச்சிட்டு? ஏ டண்டனக்கா நோத்தா டனக். ஏய் பாத்து பேசுங்க ராதாகிருஷ்ணன். பாத்து பேசுங்க. சாரி டீச்சர். நான் ஆயிருக்கதே போறேன் டீச்சர். என்ன பொளந்து விட பொளந்து பொளக்கன பொளந்தாதே அவங்களுக்கு ஒர்க். ஏய் அண்ணே அண்ணே கேரு. நீ வாயை மூடினா தான் நாங்க நடத்துவோம். நீ வந்தலந்து ஓவரா பேசுற. நீங்க இருங்க டீச்சர். பொளந்து டீச்சர் மாதிரி இருக்கேனா? ஓ முண்டை பரைத்தினி முண்டை. என்னங்க டீச்சர் கிட்ட பரிகத்தனை பண்ணால கேவலமா பேசுறீங்க? ஏய் ஏய் மாலா. என்ன ராதாகிருஷ்ணன் ஒரு நாளைக்கு வந்து என்னங்க பண்ண போறீங்க? ஏய் மாலா 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 இரட்டுக்குளா மாலா. என்னங்க சொல்றீங்க? ஒண்ணுமே புரியாத மாதிரி பேசாதீங்க. முதல்ல புரியாதனாலதே ஒரு கூட்டம் போயிருச்சு. அதேதான். இவங்க ஊரம் புரிந்த அறிவாளிகள். அதேதான். என் தம்பியை நீ என்னடி கேட்ட? குஞ்சித்தா கோழி முண்டை. ஏய் அவர் ஒழுங்கா பேசுறீங்க. வந்தலந்து ஓவரா பேசிட்டு இருக்க. நீ சொன்ன क्वेश्चन சூப்பர். அப்படி நீ எவ்வளவு திட்டுன? அத்தாச்சி என்ன சொன்னுச்சு? பொளந்து விடுவேன். பொளந்து விடுவேன். பாத்தியா அவன் கைச்சாடை இப்படி காட்டுகிறான். ஆக மொத்தம் உன்னை சினைப்படுத்தி விடும். ஆமா ஆமா பார்த்தா தெரியுது. அப்படியே பொளந்து விடுவேன் என்று ஆண்களை சொல்லக்கூடாது. ஏன் சொன்ன? என்ன தப்புன்ற? இந்த நேரத்துக்கு அடித்து விடுவேன் என்று சொல். ஆம் கன்னத்திலே அரைந்து விடுவேன் என்று சொல்ல வேண்டும். இல்லை என்றால் உன்னை ஏறி குத்தி விடுவேன்.
என்னமோ சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே ஏய். புரியல. நீ பட்டிமன்ற பேச்சாளர் கையை கட்டிக்கிறாய். ஏங்க இதுல என்ன இருக்கு? பட்டிமன்ற பேச்சாளர் தான் கை கட்டி வைக்கணும் சட்டம் நீ இருக்கு. எத்தனை பப்புனுகளை பார்த்திருக்கலாம். ஆமா. ஆனா எமனுக்கே எம்கே ஓஹோ. பேச விட்டு வேடிக்கை பார்ப்பேன். ஆனா உரிய விட்டு பிளேடு போட பார்ப்பேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாதி வார்த்தை எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்க நல்ல பிள்ளை கிட்ட வந்து இப்படி பேசாதீங்க. என்ன நல்ல பிள்ளை? நான் நல்ல பிள்ளை இல்லையா? ஒழுக்கமான பிள்ளை என்றால் ஒழுக்கமான பிள்ளை. நீங்க ஆமா. அம்மா ஒழுக்கம்தாம்மா. கடையில வந்ததுனால இங்க கெட்டவங்க கிடையாது. ஏன்ட்ட மரியாதை பேசணும். நீங்க வேற என்கிட்ட மரியாதை கொடுத்து பேசுங்க. சத்திய தப்பி தொடு. ஏங்க நான் இந்த விஷயத்துல போட்டி பொம்பளைக்கு ஒரு நிமிஷம் ஞாபகம் வச்சுக்கங்க. அவர் இருக்க ஒரு நிமிஷம். நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. அப்ப நானும் போட்டி வைப்பேன். பரவாயில்லையா? பாப்பமா? போட்டி போடு. போட்டி போட்டி போடு. ஓடா ஓடா தாவடா தாவடா ஓடா 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 அழுகுறே ஓடா. ஐயா நான் டான்ஸ் நீங்க டான்ஸா? என்னங்க அவர் பண்றாரு? இப்ப அவர் மண்டைய நான் தொடணும்ல. அதுக்கு முன்னாடி நான் சேர்ந்து அவர் செய்ய சொல்லுங்க. அப்புறம் நான் மண்டைய தொடறேன். செய்ங்க. நான் ஈஸியா தொடுறேன். நான் செய்யறதே உங்களுக்கு செய்ய சொன்னேன். என்னை பார்த்து நில்லுங்க. இடுப்ப கிள்ளிடுவேன். ஏறுங்க. ஒரு நிமிஷம். அண்ணே இப்போ நீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்கல்ல? அவர் தலைய தொட சொன்னார்ல? சப்போர்ட் தானே. இப்போ நான் செய்யறத அவர் செய்யணும். அவர் செய்யறத உங்க என்ன பண்றது? நீதி செத்துச்சா கத்துக்க மக்களே. வீடு போங்குறே. போட்டினா போடுங்க. என்னை பார்த்து நில்லுங்க. காலை பொளந்து நில்லுங்க. இப்போ நான் செய்யறத அவர் செய்யணும். அப்ப இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணீங்கல்ல? பாருங்க. முன்னாடி நிக்கணும்ல. ஏன் போறீங்க? இப்ப நீ என்ன பண்ற? தலைய தொட சொல்லியல. இப்ப நீ இதுக்குள்ள போ. நான் தலைய தொடறேன். அக்கா மக்கா நான் ஒரு வாரம் இங்க தானே இருப்பேன். தூக்குங்க. இதா போங்க. ஏய் அத்தா நான் கிழிச்சா உடனே. முண்டை அவுத்து விடு. முண்டை மாட்டேன். பாவட தட்டு அண்ணி இத மட்டும் கலட்டு. போன ஓட்ட வல்லைன்னா என்னை செருப்பு அடி. போனையும் பூரா பைக் அதுல ஏத்திருவேன். இங்க பாருங்க. தம்பி நான் என்ன நான் இருந்தேன். நீங்க பாவாடை தூக்குங்க. நான் போறேன். அவர் பேண்ட கழட்ட சொன்னேனா? அவர் பேண்ட நான் கழட்ட சொன்னேனா? அவர் பேண்ட நான் கழட்ட சொன்னேனா? கண்ணு மூடி தரமான நம்பிக்கை வைக்க கூடாது. சரி நான் போறேன்ப்பா. கை தட்டுங்க. போங்க. இந்த மாதிரி நான் எந்த மேடையிலும் கேவலப்பட்டது இல்ல. பெருத்த அவமானம்னே. நீ உள்ள போ. ஐயா அவர்லாம் உள்ள போட ஆனா முடியாது. அவன் உள்ள போனா ஆபரேஷன் பண்ணிட்டே எடுக்கணும். காலே இழுத்து பிச்சிருவேன். ஒரு நிமிஷம். உங்க கடைசி ஆசை ஏதாவது இருந்துச்சுன்னா நிறைவேற்றிக்கங்க. என்னங்க புதிய டிவில புள்ளி அடிக்குது. எங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்க கோச் வந்து சொன்னாதே நான் போவேன். கோச் 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 நான் பாவடைய தூக்கிக்கிறேன். நீங்க உள்ள போயிருங்க. ஏன் நீங்க போயிட்டு கூட வாங்கல? பட் இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குனே. ஏலே மத்த எந்த விளையாட்டுனாலும் வர மாட்டாங்க. ஒரு பாவாடையை தூக்குனா ஊரே வராங்க. என்ன தம்பி? போனே மருதண்ணே. தம்பி நீங்க உள்ள போய் பட்டி வாருங்க. அண்ணன் நாளைக்கு வந்து பிரசவ வச்சு அடிச்சு விடுறேன். கூட்டுப்பா கூட்டுப்பா. அப்பாடா எப்படியோ பப்பி நாய்க்கு ஒரு குட்டி வரக்க போகுது. ஏன்னா ஒரு ஓட்டுல சென்னை ஆகிட்டேன். வேலை முடிச்சிருச்சு. வாயத்தோட லூசு. அப்படிதான் அவர் சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. இப்ப சொல்லணும். வாயத்தோட நீர் அது என்ன? இங்க பாருங்க. இதுக்கு மேல அசிங்கமா பேசாதீங்க. சொல்லிட்டேன். மாலா சொல்லுங்க ராதாகிருஷ்ணன். பரோட்டா நம்பர்ல வாங்கி. எரியுதுடி மாலா. ஏய் என்னை வச்சு நீங்க என்ன காம ஒரு பொம்பளை பிள்ளை வச்சு எத்தனை ஆம்பளை? கொஞ்சம் சட்டி பச்சை கலர் தானே. அண்ணே எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? மிதக்குதுல. நானே கட்டானடா நீனே. எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேக்குறீங்க. நான் பச்சை கலர்ல சட்டி போட்டது நீ பாத்தியா? காய போட்டுருந்தல்ல அத பார்த்தேன். கேஆர் விஜய் அம்மா செத்தது காரணமே நீ. அது உசுரோட இருக்குல்ல. உசுரோட இருக்காங்களா? ஆமாண்ணே. ஆமாப்பா. ஏத்தா ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் எங்க நடிப்புல ஏ நயன்தாரா கீர்த்தி சுரேஷ்லாம் உன் காலுக்கு சமம். இங்க பாரு சந்தோஷத்தை பாரு. ஏய் நயன்தாரா இதாண்டா. அத்தா சிரித்தா. ஏனே சிரிக்க சொன்னா தங்கச்சி வாந்தி ஏங்க இங்க எடுக்குது. பாருங்க. இப்படிலாம் நான் சிரிக்க சொல்லிட்டு பாருங்க. நீங்க எப்படி அசிங்கம் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன? என்னங்க சேஜிபி 3 வைக்கெட் மாதிரி.
இங்க பாருங்க சிரிக்க நீங்க தான் சொன்னீங்க. நான் பாடுவேன், அதுக்கு நீ அக்கான்னு சிரிக்கணும். செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா அடி கிளட்டு முண்டை. யார பார்த்து கிளட்டு முண்டை? 16 வயசு தான் ஆகுது, என்ன பார்த்து கிளடி மாதிரி இருக்க. அதே மாதிரி சிரிக்கா. எப்படி சிரிக்க நீங்க சொல்லி காமிங்க. அப்படியே அப்படியே இங்கிட்டு இங்கிட்டு ஓடணும். சரி. ஸ்ரீதேவி மாதிரி ஓடணும், மூதேவி மாதிரி நிக்க கூடாது. நீங்க இவ்வளவு கேவலப்படுத்த கூடாதுங்க. கேவலப்படுத்துங்க, நகைச்சுவைங்க. செவ்வந்தி பூ முடிக்கிற சின்னக்கா இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே. ஏங்க இவ்வளவுதாங்க எனக்கு சிரிப்பு வருமே. செம்போ போகுதுச்சோ நீ சிட்டாத்தான் எஞ்சிருச்ச சொல்லக்கா. இருமலா வாங்க டீப்ப உள்ள விடுவான். புரியாமையா சிரிக்கிறா உடம்பத்தை புருஷன் புறான். அது உறவன் புருஷன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா அவரை என்ன நினைப்பாரு? இதுல இல்ல எல்லாத்தையும் புருஷன் சொன்னீங்கடா. புருஷன் என்றால் தமிழ்நாட்டில் பிறந்த ஆண் சிங்கங்கள் பூரா அரசன். ஆஹா. புருஷன் என்ற தவறு கிடையாது, அவர்கள் எல்லாம் அரசன். இவர் அத்தனை பேருமே நாட்டை அளவில்லாட்டாலும் வீட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் அரசனுங்க என்று சொன்னேன். தாய் என்னை மன்னித்து விடுங்கள் குந்தி தேவி, ஆணையிடுங்கள் அன்னையே, உங்களுக்கு சேனை வாங்கி இங்க பாருங்க சேலை வாங்கி வருகிறேன். நீ என்ன வேணாம், நாட்டுல இது கூட கிடைக்காம நிறைய சீமக்கல வண்டி ஓடுறேன். பிச்சு புடிய உன்னை தெரிஞ்சு காட்டிடு. நான் டான்ஸா நீ டான்ஸா? உலகத்துல பல்லு ஊராமே தேங்காய் செல்லுடி. தம்பி உனக்கு ரொம்ப ஏதாவது வீட்டுக்கு போடா விடுறா. மை லவர் 23 வருஷமா இவ்வளவுக்கா தாண்டா தீச்சட்டி எடுக்கிறேன். ஏய் சுமித் கேள். அழகி அழகி சொல்லுங்க. சுமித்ரா மாலா மாலா ஏலை நீ எந்திரிச்சு போயிட்டு போடா. நீ எதுக்குடா வேணான்ற? அது இன்னொருத்தையும் முண்டாடிடா. வாடகைக்கு எடுத்து வந்திருக்கேன். 5:30க்கு புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல புரிஞ்சு பெல் அடிச்சுட்டே இருப்பேன். கிரியா கிரியா கிரியான்னு 5:30க்குள்ள விடலைன்னா 300 ரூபா அதிக வாடகை. நீ பொத்து எங்க நீங்க என்ன கையை கட்டிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப எனக்கே நீங்க சொன்னீங்களே மரியாதையை பேசுங்க, அதை பண்ணுங்க. ஆமா மை ஸ்டூடண்ட் வர போறேன். கூப்பிடுங்க பார்க்கலாம். டேஞ்சர் பாய், மை பாய் பப்ளு, பாலமேடு பப்ளு பயலுகடா. கட்டுனா இவள கட்டணுமா? இல்லைன்னா கட்டுனவங்க தொட்டு போடணுமா? ஆட்டாதம்ப ஆட்டாத ஆட்டம் கட்டு ஆட்டாத. இருப்பா அண்ணா, எங்க ஈரச்சத்து இருக்கா இங்க நடுவார். என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த செடிக்கு வந்து பிசுபிசு அதுக்கு பிசுபிசுக்கு எங்க? இந்த செடிக்கு பிசுபிசு இல்லைன்னா பட்டு போயிடும். தம்பி கொட்டை இருக்காதுப்பா. தொலைச்சு விடாத தெரிஞ்சுக்க. ஆனா நீ முரட்டு பொம்பளதான். இப்படி சொல்றீங்க? ஆளு சின்ன ஆளா இருக்கேன், 3 நாளைக்கு அடிப்பான்னு தானே. பாத்தீங்களா எங்க ஹைட்ட? வளர்த்திய பாருங்க எப்படி 10 பொறுத்துக்கு பக்காவா இருக்குது. மச்சான் மச்சான் என் தங்கச்சிக்கு ஒரு பெருச்சாலி வரக்கணும் மச்சான். ஏன் அப்படி சொல்ற? ஒரு அழகா அணில் குஞ்சு பறக்கணும்னு சொல்லு. நான் இதுக்கு முன்னாடி தப்பா வந்து தப்பு பண்ணிட்டேன், எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கங்க. இவங்க தான் புருஷன் பொண்டாட்டி, நல்லா பாருங்கப்பா. நான் என்ன சரிதானே தம்பி? நீ நாளைக்கு காலையில நீ எப்படி கார்ல வர்றேன்னு பாக்குறேன். ஓ வயசுக்கு இந்த தண்டி பொம்பளை இருக்குதா? எந்த தண்டி பொம்பளை? என்னை பார்த்தா நான் பெரிய பொம்பளை மாதிரி இருக்கா? இந்த பொம்பளைக்கெல்லாம் போனா அவ உறிஞ்சு எடுத்துருவாங்க. இன்னுமோ நீங்க பேசுறீங்க புரியலப்பா எனக்கு. என்னது சொல்ல
கூடாது. நாளைக்கு மஞ்சப்பை எடுத்து வந்துருவாங்க. இல்ல முளைச்சு மூடையில வரல உனக்கு உள்ள வாங்கிச்சுன்னா என்ன பண்றது? வாமா 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 கொஞ்சம் நேரம் ஆடுவோமா. நீ ஆடுற இடத்துல நின்னுகிட்டே ஆடுறேன் பாடாமையே. குழந்தை தெரிஞ்சுக்க ஆளை பத்தியா? மத்த மேடையில வளர்த்தியான பொம்பளைனா உன்னால ஒண்ணும் பண்ண முடியல. இது சரியா இருக்கனால ப்ரோ ப்ரோ எவ்வி அடிக்கிறீங்களா ப்ரோ? ஏய் ஓய் நீ என்ன பொம்பளை? யா மட்டும் சட்டையை கலாட்டினா உனக்கே தப்பு கொடுப்பாண்டி. ஏன்னா அவனுக்கு இந்த இடத்துல மச்சம் இருக்கு, கருப்பு மச்சம். மச்சான் உமா போடா ஒரு 1/4 கிலோ போடுங்க மச்சான். பாட்டு படிங்க மச்சான். கைதட்டுங்க. ஹலோ ஹலோ, உங்களுக்கு கேக்குதா? நல்லாவே கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? நான் வாங்கி பாடு வாங்கி பாடுறீங்களா? ஒட்டுக்காரே அந்த குச்சி விட்டு அடிங்க. உட்கார்ந்து யோசிப்பாங்கடா. நான் உன்னைய ஆனந்தி இப்ப வச்சிருக்கிறது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. மேடைக்கு வேணுமா இல்ல அன்பாளையத்திலே 2 பேர்த்தையும் கூட்ட விடுவோமான்னு பாக்குறேன். பாட்டு எப்படி பாடணும்னா கரெக்டா பாடணும். நான் பாடுற மாதிரி பாடணும். உட்கார்ந்து யோசிப்பாங்கெல்லாம் இல்ல யோசிச்சுட்டு உட்காருவாங்கெல்லாம். பாருங்க கிளாப் கிளாப் கிளாப். முத ஓன் தொண்டையில பாடு. ஓன் தொண்டையே நக்கு நாப்புல இருக்கு. இதுல மிமிக்கிரி மயிறு வேற. பாவங்க அடிக்காதீங்க, சின்ன புள்ள. அப்ப நீ அடிச்சு விடு. அவன் உள்வாங்கி சொன்னால எதை அடிச்சு விட்டோம்? உட்கார்ந்து யோசிப்பாங்கடா. இதோட 7 பேண்டை கிழிச்சுட்டே கலட்டா. இது என்னடா யானைக்கு உரம் ஓட்ட மாதிரி. ஆடுங்க மாமா. மாமா திரும்பிட்டு ஒரு புஷ் போடுங்க மாமா. சாகட்டும். என்னப்பா அது? என்னடா அது துண்டி அறுவாட்டை வெட்டின மாதிரி இருக்கு. வா உன்னை கட்டி பிடிச்ச உடனே அவன் நாடத்துக்கு வர்றானா? ஏது அதெல்லாம் நான் அதெல்லாம் போடா. ஆமா இப்படி ஆடணும். ரெடி சார் மியூசிக். பட்டனிலோ பூவன எஜனக்காங்க கொண்டு கூட வாடாமல்லி ஏ வாடாமல்லி பூவனக எஜனக்காங்க கொண்டு கூட கண்ணச்சி மண்டையில எஜனக்காங்க கொண்டு கூட கல்யாணத்தை இது அது இல்ல. நான் கூட மாலாதேவிக்கு பிள்ளை வந்துச்சான்னு நினைச்சேன். ஏய் இத்தா பரிசலையா? மாமா காலை தூக்குங்க மாமா. ஏய், பட்டாணி அடிப்பு போல. அது என்ன நீ எட்டி உதைக்க வருது? நான் எப்படி தூக்குறேன்னா அப்படி தூக்கு. அதுக்கு தானே புழக்க போடுறேன். அந்த மாதிரி மிதிச்சு போடாதீங்க, உபயோகப்படும். 3வது கீரு போடவா 2வது இடிக்குதான். ஏக்கா நீங்க நியூட்ரல் பண்ணி விடுங்க. என்ன பண்ணேனா? ஆமா நீ புலந்தளிர் மாத்திரை போட்டு முண்டை. ஐயோ அவன் பாவம் சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவன் சிரிக்க வைக்கிறான் பச்சை மண்ணு. ஏய் நீ இந்த தண்டி பொம்பளையா இருக்க. பச்சை மண்ணை எவ்வளவு நீளம் செய்ய போறேன்? காட்டக்கூடாதுங்க, ரீடிங் எடுக்க வந்துருவாங்க.
வச்சுக்கறா குச்சுக்கறா அதுக்கு நீ நெச்சர் விட்டு அடிச்சிடறான். அடிச்சிடண்டா. மூக்குத்தி போட்ட உள்ள முக்காதட்டு ஒண்ணுகாரி நவார நடிச்சா மண்ணவா முழுச்சுருடி. இது தெரியாம அங்க நான் போடா. அது என்ன bro, எந்த ஸ்டெப்பும் தெரியல ஆகும்னா இன்ஜினுக்கு போயிடுறிய. ஆனா வர்றேன் பூரா எதை பழகிறாங்க இல்லை எது நல்லா பழகிறாங்க. நாளைக்கு எதுக்கு ஃபங்க்ஷன் இருக்கா? ஏன்னா கொஞ்சம் பார்த்து ஆடுன. எப்படி மேடை எப்போ உடச்சு போடுவேன். மாமா மடு மாமா இங்க வாங்க. நயன்தாராக்கா இனி நயன்தாரான்னு சொன்னீங்களா? ஏய் என்னப்பா ஏப்பா இப்படி சிரிக்கிற? மனசாட்சியோட பேசுறேங்க. உண்மையிலே நயன்தாரா கொடுத்தா நான் சூப்பர் செக். அன்னைக்கு எல்லாம் இல்ல இவ இவள கொஞ்சம் இல்ல சந்தத முயலோ மண்மய கலையோ அடடா பூவின் மாநாடோ அழகுக்கு இவள் தான் தாய்நாடா. சொப்பா சொமா சொப்பா சொமா சொப்பா சொமா ஏ சொப்பா சொமா ஏ சொப்பா சொமா. என்னடா ஓட்ட போட்டு வைக்கிறாங்க? போடா. உண்மையிலே நீங்க நினைக்கலாம் எல்லாரும் எக்கோ குறப்பா இன்னொரு வை எங்கேயோ கேட்குறா காமெடி புறம் கிடக்குறாங்க. எல்லாரும் நீங்க நினைக்கலாம் இந்த தம்பி கீழே விழுகிறாங்க. உண்மையிலே அவனால முடியல. ஏன்னா கனத்த உடம்பு யாருக்காவது இருக்கும் உறவுகளுக்கு அவங்களுக்கு அதிகமா இழப்பு வரும். இந்த வாரு ஒருத்தனை கேள்வி பண்றாங்க வாரு. அவன் கனத்த உடம்பாடா, அவன் அடிச்ச உடம்புடா. பொடி நடையா அப்படி இருக்க நினைச்சு நினைச்சு வச்சுக்காங்க. தம்பி தம்பி ப்ளீஸ் தம்பி பாத்தியா இந்த குட்டை பிஸ்கட் உனக்கு தான் கொஞ்சம் தான் சாப்பிட விடுவேன். ஏங்க அவர் என்ன சொன்னாரு கேட்டீங்களா? டான்சர் பாவம் ரொம்ப நேரம் உட்கார்ந்தே இருக்கிறே அப்படிங்கறாங்க. ஏய் வளர்த்தி எவ்வளவுதாப்பா? அவனுக்கு மண்டி ஓட்டத்தான் பிடிக்கும். அதுக்கு தான் அதை சொல்றேன். பொடி நடையா ஒரவரே ஒருத்தரங்க நானும் வரேன் கணங்க வீராம். துரு துருன்னு இருக்கா. இதை வேணா அப்படி திருவி விட்டு போறியா? ஏய் எத? ஏய் நீ பார்த்தா பாவமா தெரியல. உன் தோடு மூக்குத்தி ரொம்ப நடிக்காத மாலா. என்ன? அப்ப என்ன திரும்ப சொல்லி நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வேடிக்கை பார்ப்பேன். பொடி நடையா ஒரவரே ஒருத்தரங்க அனுவரே ஏனைய வீராப்பு. இறுக்கி அணைச்சு ஒரு உண்மை தரும். இது என்னன்னு டான்ஸ்? உங்க அம்மா பட்ட உன்னை நல்லா தரணும்னு சொல்லியிருக்கேன். நீ பாட்டு வெதறதுல அடிச்சு செத்து போயிடாத. சும்மா ஏன்னா இன்னும் ஒரு சோடி இருக்காங்க. அதுக்கப்புறம் என் தம்பியில் எதிர்பார்த்த போடாங்க. ஏன்னா
இன்னைக்கு இளைஞரெல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு வர்றது காரணமே இந்த சிரிக்கிறதுக்காக வர்றாங்க. உண்மைதானே? ஏதோ முடிஞ்ச அளவுக்கு சிரிக்க வைக்கிறேன். நான் சிரிக்க வைக்கிறேன், இவன் வாழ்க்கையை சீரழிக்கிறேன். கல்யாணம் போட்டாங்கன்ற மாதிரி நிக்கிறாங்க வேற. ஏய் அழகி சொல்லுங்க. இங்க வாங்க என் பக்கத்துல. தம்பி நீ பேசாம ரொம்ப இதாகிறான்டாமே. எத்தனை வாட்டிடா யானைக்கதை? தம்பி நீ இப்பத்தான் நாடகம் பார்க்க வந்திருக்கேன்னு இதுல இருந்து தெரியுது. நீ வீட்டுக்கு போறது நல்லது. இந்த தம்பி பேசாம இருப்பா கொஞ்ச நேரம். இது ரொமான்ஸ் டைம். அவன் நல்ல மனுஷன், அவன் தலையில அடிக்கிற 2 முண்டையிலும் போதே போட்டிருக்காங்கடா முண்டை. ஒரே பார்ல இருந்து அடிச்சுட்டு தான் வந்திருக்காங்க 2 பேரும். ஏய் அவனை பேசாம விழா கமிட்டி ப்ளீஸ், ரொமான்ஸ் டைம். எடுத்து விட்டு போயிடாத. கொஞ்சம் பேசாம இரு தம்பி. ஆரம்பத்துல இந்த தம்பியை அப்புறப்படுத்து. இவனை தம்பி ஒரே ஒரு விஷயம், அண்ணே ரொம்ப கெஞ்சி சொல்லுவேன், எனக்கு இன்னொரு குணம் இருக்கு. தம்பி தம்பி நம்ம தம்பி என்ன கேட்டுக்கிறேன், வாழ்க்கையிலே பேச மாட்டேன். இதே ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோ. ஏன்னா நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா என் கவனம் அங்கே போயிடும். அப்ப நடிப்பு குறைஞ்சிடும். அப்ப என்ன சொல்லுவீங்க, எம்கேஆர் ஏமாத்திட்டு போயிட்டான்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்க. தம்பி ஒன்றும் இல்லை, அது என் தம்பி. அதை ஏன்னா அவங்க இது மார்க் என்ட்ரி, நீ டிபிளக்ஸ். மிஸ்டர் அஜித் குமார் அடிப்பன். இன்னும் மேல ஒன்னே எப்படி தெரியுமா சொல்லுவேன், சித்தின்னுவேன். இவ்வளவு நேரம் அத்தாச்சின்ட்டான் பாரு. பாவம் இல்லை ஏன் தம்பி. அப்புறம் ஒன்னே அப்புறம் அங்கே கூட்டு போய் ஒன்னே பேக் ஷாட் அடிக்க வச்சுக்கோங்க. அக்கா எனக்கு முதல்ல ஒரு வாய்ப்பு கொடுங்கக்கா. தம்பி நீங்க ஆனாவன எழுதுங்க, அப்புறம் இக்கனாவுக்கு வரலாம். ஏ நீ என்னடி சின்ன பயல்கிட்டே போய் ஓரின சேர்க்கையா இருக்க. உரண்டு இழுக்க கூடாது. மாலா உனக்கு அப்பப்போ வருது. ஏய் மாலு ஒரு 1/2 லிட்டர் மோலு. இது லவ்வர் எல்லாரும் அப்படித்தானே பேசுவாங்க. நீ குளிக்கும் போது நாளைக்கு வீடியோ கால் வரணும். நீ வீடியோ கால் வரும்போது நான் திரையில ஓட்டுவேன். ஆமா 250 ரூபா டிக்கெட். சரி 270 கள்ளி. அந்த 20 ரூபா மஞ்சள் வாங்குறதுல இருப்பான். ஏய் தம்பி அவுட்ரு போகுது, இன்னர் வை, எக்கோ குறைப்பா. மொத்தத்தில் ஆஃப் பண்ணி போடுவேன். ஆஃப் பண்ணி போட்டு காய விட்டு போடுறான். அது பட்டன் தெரியாம தர்றான்டா. 10 மணில இருந்து எல்லா பட்டனும் நோண்டிட்டே ஓம் பட்டனத்தையே நோண்டுறேன். இந்த வயதுல வாவோட தெரியாம பாருங்க. ஓ ஹலோ 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 எக்கோ காரிய பண்ண இருங்க மாமா. ஹலோ 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 சூப்பர் மாலா. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காரா தம்பி. முக்காட எடு. ஏற்கனவே என் காதல போட்டான் என் தம்பி, முக்காட போட்டான். நீ ஊர்னா வேலைக்கு ஊர்னா கிடையாது. 80 நாள் ஆயிருச்சு, நம்ம 70 நாள் ஒரு பிள்ளை. தம்பி ஒண்ணுக்கு இருக்கும் போது ஓசை எடுக்கிறது பாருங்க. டெய்லி போட்டு கிளச்சிக்கிட்டு இருக்கிய கவக்கம்புல. நீங்க இருக்க கூடாதா? அந்த கவக்கம்பா இவங்க இருக்க கூடாதா? நான் அருவாளா இருக்கேன், ஒரே வெட்டிட்டேன். பொத்திட்டு கடை கண்ணே. நீ ஹார்லிக்ஸ் சாப்பிடுவியா இல்ல பூஸ்ட் சாப்பிடுவியா? ஏன் பால் தான் சாப்பிடும். அத கசக்க கூடாது, தடம் படும். நீங்க அதே மாதிரி செய்யக்கூடாது. செஞ்சுட்டாலும் குற்றம் புரியும். தம்பி அண்ணன் லவ் மூடுறா. சரிண்ணா சார், லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. அண்ணனுக்கு கை தட்டுக்கடா. உனக்காக நான் செவரா இருப்பேன். அந்த செவுத்துல அடிக்கிற பெயிண்டா நான் இருப்பேன். தடவிட்டேன். நான் அந்த செவத்துல அடிக்கிற ஆணியா இருப்பேன். நான்
நான் எதுவுமே இருக்க மாட்டேன். வசனம் தெரியாட்ட பொத்திக்கிட்டு இரு. குடியை கெடுத்துட்டான். முத சொல்லி கொடுத்ததா இருந்தா சொல்லட்டி நக்குனார். அன்னைக்கு பின்றாரு. அவர் மூத்தத்தை பிடிச்சி 3 தடவை தலையை தொழி. வேணாம்டா வீசும்டா. மறப்பதுதான் பிளஸ். அதையும் சிரிக்க வைத்தானே இவன் சிறந்த கலைஞர். கைதட்டலாம் கைதட்டலாம். பூட்டினவனையே மாட்டு வண்டியில ரேசு மாடு ஓடி போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிருமா. பூட்டினவனே என்ன பண்ண வெறிச்சுக்கிட்டு இங்கிட்டு இழுத்துட்டு போகும். நாளடைய ஓட்டம் ஓடக்கூடிய பாதையை பார்த்து ஓடி வெற்றி பெறும் இவன் பச்சினம் குழந்தை. நானே நாடகத்திலே எனக்கு அனுபவம் வருவதற்கு 5 ஆண்டு ஆகிவிட்டது. இவன் 5 மாசத்திலே பேர் வாங்கியிருக்கிறான். அப்ப இவன் தானே பெரிய நடிகன். கைதட்டலாமே, நம்ம பிள்ளை தானே. இதுல என்ன இருக்கிறது? கரெக்டா பேசுற கண்டாலி மனே. உங்களுக்காக நான் எவ்வளவுடா சமாளிக்கிறது? அதையும் வேற சொல்றாடா. உனக்கு 8 குத்துக்கு மூத்தவ சக்காலத்தி மக எரும மாடு மாதிரி. நான் எரும மாடு, நீ கோமாதான். எங்கள் குலமா உனக்காக நான் மாட்டு சாணியா அதை எடுத்து நான் வாசல்ல தொளிப்பேன். நான் வீசி கிடேன். வீசினா நான் செண்டு அடிச்சுக்கிடுவேன் வாசலுக்கு. பத்தியா இதுல செண்டடிக்கலாம். சாணி இல்லதே. உனக்காக நான் காலை தூக்கிக்கிடுவேன். நான் அப்படி ஆணி இறக்கிடுவேன். 2 கிட்டே அவர் ஆணி இறக்கிறார். ஆணி இறக்குனா உன் சாணி என்ன காமெடின்னு சொல்லி சொன்னேன். யாரும் இருக்கிற உள்ள வந்து கண்டாலுமே அடிப்பியா. தலைவா எங்கடா இருந்ததாலா தம்பி உள்ளதே உட்கார்ந்து இங்க இருந்தியா போட்டு இப்ப போட்டாரிய. உன் காத்துலயே நான் 100 முத்தம் கொடுப்பேன். நான் உன் சூத்துலயே குடிப்பேன். பிச்சு புடாத இருக்கு ஆள பத்தியா. ஆத்தி பெட்டியை சாப்பிட்டுட்டான்டா. விடு, கொடுத்துட்டு போறேன். ஏன்னா அது வந்து கேஸ் வர்ற இடம் தானே. அவன் சிலிண்டர் தானே. அவன் ஏண்டா வீசுமா வீசுமா உறிஞ்சு எதுக்குடா நான் விளக்கம் சொல்றது? உன் சுண்டி வர நான் சூம்புவேன். நான் சப்புவேன். சாரி, ராங் நம்பர். 2 ஒன்றுதான். சுண்டி வரலத்தானே சூம்ப சொன்னேன். எங்க பெருவரல உன்னை சொல்லவே இல்லை. அடுத்த ரவுண்டு வராரு. மாப்பிள்ள சிங்காரிச்சிருக்காரு. உடனே 2 பண்ணக்கூடாதுல்ல. வர 3 பேரை வந்துடுறாங்க. நான் லூஸ் ஆயிடுறேன். அதுக்கிட்டே மாட்டேன். இன்னைக்கு பிரிச்சு விட்டுருக்கேன். ஆனந்த எதிர்பார்த்துக்கிட்டே நீங்க உட்காந்துருப்பீங்கல்ல. அப்ப அதுக்காகத்தான் ட்விஸ்ட். உடனே காட்டிடக்கூடாது. நல்லா பாருங்க. பல்ஜான்ல லேய விற்கிற ஆளை பார்த்துருக்கியா? ஐயா பாருங்க சார், பாருங்க சார். சார் மொழி கடுக்குதா சார்? சார் இடுப்பு பிடிக்குதா சார்? சார் மூத்திரம் வரும்போது எரியுதா சார்? பாருங்க சார், இதை போடுங்க சார், அதை போடுங்க சார். டிஃபன் பாக்ஸ்ல பாம்பு இருக்கு சார், பாம்பு இருக்கு சார். நம்ம ஆளும் கொத்தனார் வேலை பார்த்துட்டு, நிமிந்தாள் வேலை பார்த்துட்டு, எல்லா கூலி வேலை பார்த்துட்டு கட்டப்பையோட பாம்பை காட்டுவேன். கடைசியில அந்த மருந்து வித்தியாம் பாரு, அவன் ஒரு டவுன் பஸ் வந்துடும். அவன் பாம்பை கையில தூக்கி சேர பாம்பு. இது திமிங்கலம். நம்மளுக்கு இருக்க மொட்டு பாம்பு. மொட்டு பாம்பு கிடையாது, இருதல முனி. அது ரைடு. எடுத்து விட்டனால தகந்துரும். அன்பே, நீங்க எப்படி பண்ண நான் செத்துறேன் மாமா. ஐயோ ஏய் லூசு பையா. அத போட கொஞ்சம் எந்திரிங்க மாமா. மாலாவை அப்படித்தான் தடவை. நீ தான்டா குறுக்க வந்த. எனக்கு அடுத்து வாய்ப்பு போச்சு. சோ சேட். இங்க இருக்கீங்களா? ஒண்ணு இவ்வளவு நாள் எந்த டான்ஸ்லயே இந்த அணவுண்ட அவளை மூட ஆனது இல்லை. ஆனா அதை டான்ஸ் விஜயக்கு வந்தா அது முரட்டு பொம்பளை. பொழுதன்னைக்கு குலதைங்கிற ஆடு மாதிரியே பார்ப்பேன். இப்படி பார்ப்பேன். அந்த அக்கா சிமுண்டு முடிய மட்டும் தொட்டு கும்பிட்டு போயிருவேன். இது ஆள் நல்ல சிட்டாட்ட வளர்த்தி சைஸ் வச்சு அடிக்கலான்னு வளர்த்தியா. சூப்பர் தம்பி. பப்புளு சிவசமாதி அடைஞ்சிட்டாமா. இங்க ஒரு வடியுதுன்னு. ஏய் பேரல வாய்க்களோடு அப்படி விட்டா இந்தியாவுல கை கழுவாம வந்திருக்கு. பார்த்தா குண்டிகளோட கை மாதிரி கடை எடுக்கறல. நீ
பதட்டத்துல இருட்டுக்குள்ள இந்த கையில கழுவி இருப்ப. நகைச்சுவைக்கு ஒருத்தர் தூக்கு போட்டே தொங்குறியா பழனி கொத்தனார் மையன். தம்பி இப்ப தொங்க கூடாது, 2:35 தொங்கிடு. ஏன்னா எனக்கு சம்பளம் 4500 ரூபாய் மிச்சம். தொங்க கூடாது லூசு. ஏண்டா கேரத்துக்கு வந்த தம்பி ஏற்கனவே இந்த நகைச்சுவை பண்ணிட்டியா பொத்து. மாலா உனக்கு நான் சேலை எடுத்துட்டு வரவா இல்ல சுடிதார் எடுத்துட்டு வரவா? மூளை சட்டி எடுத்துக்கிறோம். முண்டமாக கிடக்குற அப்படி கிடக்கூடாது. ஏன்னா தேன்றாட்டு குலவிய கலைச்சிருவேன். என்ன அதை எப்ப இவன் பார்த்தா? அவன் தாங்க செல்ஃபி எடுக்கிறவங்க. நேத்து வீட்டுக்கு போயிட்டேன்டா. அப்படியே செய்யக்கூடாது, அது ஆமை. அதை பார்த்துட்டு நேத்து போய் திருநீர் போட்டு வந்தேன் நானு. அன்பே அமுதே நீ தாண்டி எனக்கு லாலா கடை அல்வா. நீ தாண்டி எனக்கு தேவை. தம்பி அது உங்க வெதர் அப்படி இருக்கான், இதை சொல்லக்கூடாது. கண்ணே மாலா பின்னாடி போற இறக்குறானே. கரண்ட் போச்சு. வாத்தியாரே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க வாத்தியாரே. ஏங்க நான் போற இறக்குனா நீங்க வந்து இது 2 இன்ச் பைப்பு மட்டும் இறங்கிது. எனக்கு லேசா முன்னு தண்ணி வராது கொப்பளிக்கு. தம்பி அரைஞ்சே வருவேன். லேசா முன்னு வாத்தியாரே. அதுக்கு முன்னு இருக்கா தம்பி? அந்த ஆசிட்டை எடுத்து தொட்டு வை. ஐயப்பா தம்பி அந்த மாதிரி தான் இருக்கு, அதை வைப்பா உள்ள. மாலா ஒரே அடி அடிச்சு போடுவேன். இப்படி போய் அடிச்சேன்னா என்ன ஆகும்? நாளைக்கு பெண்டாய் போகும் கப்பலிங்க. சாரி மேடம், நான் சம்பட்டியை வச்சு அடிச்சுக்கிறேன். வேணாமுங்க, அங்கேயே போங்க, நான் அப்புறம் உங்களை சாப்பிடுறேன். நம்ம ஒரு பெரிய புரோட்டா அவர் சாப்பிட்டார். மாலா ரொமான்ஸா வாடா. என்னடி இப்படி வர்ற சொட்டு மந்து ஊத்துற மாதிரி? போனே பாவடை அதே ரொமான்ஸ். அவுக்க கூடாதுங்க, கொசு கடிக்கும். யாருப்பா அந்த வெள்ளை சட்டை? சிரிக்கிறியா, நீ நக்கல் பண்றியா? உண்மையிலே என் தம்பி வஞ்சகமில்ல, ஒரு கைதட்டு கொடுக்கலாம். தம்பி இங்கன்னு வந்து சிரிவேன், மேட கிட்ட இடிஞ்சிட்டு போகுது. ரொம்ப அதிசயமாடா சிரிக்கிறியா? மாலா மாலா மாமா என்ன பொழைக்க மாட்டேன் அப்படித்தாண்டி கேட்குற முண்டை. ஒரு ரொமான்ஸை கேட்கச்சா நான் மாலான்றேன். மாமா அப்படின்னா நான் பெரியாச்சி பத்திர சேர்த்துருக்கேன். இந்த மாலான்னு சொல்லும் போது மாமா அந்த அந்த எஃபெக்ட் வேணும். தம்பி காண்டாம இருக்கான், கிட்ட வாங்க. ஒரு மேடையே ஒரு பலகாயே உங்களை அடிக்கலாம் போல. மாலா செரு பிஞ்சு என்ன தடவிட்டு நெஞ்சு மதுரை ஒதுக்கலாம் பாக்குறியோ? இங்க மைக்கிட்ட வாங்க தம்பி, ரொமான்ஸ் பாருங்க, எல்லாம் கத்துக்கங்க, ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். தம்பி நீ தான் உனக்கு யூஸ் ஆன அங்கேதான் மட்ட பழம் அடைச்சிட்டாங்க தகப்பா. அங்க ஐயா லேசா என்னைக்காவது எந்திரிக்குதாயா? நீங்க எந்திரிக்கிறீங்க, முயற்சி பண்ணாரா? நேத்து பிடிச்சு பார்த்தே அங்க சொரணையும் இல்ல. பிடிக்க கூடாது, அது கட்டலா. அங்கே அந்த டைலாகா? மாலா மாமா ஆயிருக்கு போமா. அப்படித்தானே பேசுறா? ரொமான்ஸ் சொல்லுங்க சார். எப்படிங்க வரும்? நீ சொல்லுங்க சார், வாங்க ரொமான்ஸ் வாங்க. மாலா அது தேப்பு கட்டையா? ஏன்னா அடிக்காட்டா அவங்க திருந்த மாட்டாங்க. இவங்களை பத்தி எனக்கு தான் தெரியும். இவா வருஷாத அதுக்கு 650 ரூபாய் சம்பளத்துல பிடிப்பேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ
நீங்க புரட்டாசி 3ஆம் தேதி வாங்க. ஏன் அது வரைக்கும் டவர் கிடைக்காதா? ஏன்னா சின்ன பையல பார்க்க வச்சு திங்கிறது முகம் வீங்கிருவேன். ஐயா இந்த ஜோடியை சேர்த்து வைக்கிறேன். உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது தமிழ்நாட்டில் நாங்கள்லாம் வேலை மாநிலத்துக்கு போயிடுவோம். ஏன்னா அதை பார்க்குற சக்தி எங்களுக்கு இருக்காது. உங்க ரெண்டுத்துக்கு பிள்ளை வரது எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படிப்பா இருக்கும்? எப்படின்னு இருக்கும்? இதை வேற கொடுத்துட்டேன். எப்படி செய்யணும் சொல்லி கொடுங்க. எப்படி எப்படி செய்யணும் சொல்லி கொடுங்க. நடிப்பேன். வண்டியில வரும்போது செல்லுல பார்த்துட்டு வந்தேன். இப்ப போய் கேட்கிறான் பாரு. ஏண்டா ஐயோ கேப்பல மச்சான், ஒரு பேச்சுக்காக உங்களை சொல்லிவிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. செல்லுல நிறைய படம் பார்த்து. ஏன்னா உங்களுக்கு பருவம் வரணும், வரும்போது எங்கிட்டாவது ஒரு மூலையில ஒரு பொண்ணு உங்களுக்கு இருப்பா. எனக்கு சேர்த்து வைங்க மச்சான். எவ்வளவு அழகா மண்டி போடுறான் பாடுறா. என்ன டைலாக் பேசுறேன்னு தெரியல, அழுதுட்டேன். மச்சான் தெரிஞ்சு தெரியாம உன்னை கைய விட்டாரு. அவர் கூட கடைசி வரைக்கும் நீ காலை தள்ளு. தம்பி ஏல கடையில் வேலை ஆட்டியா? அண்டா 37 ரூபா, அந்த குத்து விளக்கு 7 ரூபா. என்னடா பேசுற? ஹலோ, அதுக்கு தெரியும் போட. அதுக்கு மேல சொல்ல தெரியலடா. அடிக்காத மாலா, ஐ லவ் யூ மாலா. அவன் அண்ணன் முறையாகுது. எச்சுப்பத்தில வருவேன், அவனை நீ தொடவே கூடாது. ஏன் அண்ணன் என்ன உனக்கு செஞ்செடுத்து எப்படி தெரியுமா காதல்? அவன் ஒரு முடிவுல தான் நிக்கிறான். என்ன நடக்க போகுதோ வருது. ஏன்னா நாளைக்கு இது சொந்த மாமிய மகன். நாளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா நம்ம எல்லாரும் பொறுப்பு வைக்கணும். முருகா தம்பி, அவன் ஒரு குணச்சோசப்பட்டு கட்டி பிடிச்சாலும் மியூசிக்கை ஸ்டாப் பண்ணுறீங்க, அவனை நான் புலந்துடுறேன். தம்பி குட்ட முண்டை, உன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஐயோ மாமா, அப்படிப்பட்ட ஆளா நானு? என்னை பார்த்து நீங்க சந்தேகப்படக்கூடாது மாமா. நான் வந்து தம்பி தம்பி, நீங்க டிக்டாக் பண்ணது போதும். கட்டான கட்டழகி, கனிவான பேச்சழகி. கட்டான என்னண்ணே பாடவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே ரொமான்ஸ் போயிட்டான். ரொமான்ஸ்ல அண்ணன் தங்கச்சி பாடுறத கேட்டுட்டு நிக்கிறோம். அலுமாரி மாதிரி நெல்லு அப்படியே நிக்கணும். விளக்கமாறு பிஞ்சு. இது ஆண் அலுமார், பெண் அலுமாரி மாதிரி குனிஞ்சு நெல்லு. என்ன இது ரெடிமேட் கடையில நிக்கிற பொம்மை மாதிரியே இருக்கு. அலுமாரி மாதிரி வைடா. உண்மையிலே குரங்குவேன். இங்க பாருங்க, எப்படிலே கண்டுபிடிச்ச கரெக்டா? ஆமா, உன்ன மாதிரி தானே இருப்பேன் தங்கச்சி. அண்ணன் மாதிரி தானே தங்கச்சி இருப்பேன். பாறா அப்படியே நெல்லு. ரெடி? ரோலிங் கேமரா ஆக்சன். கட்டான கட்டழகி, கனிவான பேச்சழகி. சாட சொல்ல பாக்குற ஏன் அங்கம்மா, உன் பிரிய மத கூற வேணும். சொல்லம்மா சொல்லம்மா, உன் பிரிய மத. குரங்கு தாவிருத்தோடா. எவ்வளவு நேரம் தான் நீ இப்படி நிக்கிறேன்னு பாக்குறேன். மாட்டினேன்னா இப்ப பொழந்துருவில்ல. குரங்கு பழத்துல வாய வச்சிருச்சு. பின்றாண்ட நம்மாலு. ஆமாண்ணே, செத்துக்கிட்டு போயிட்டானே. 2 மடு ஒரே மாதிரி.
அதை பார்த்தா தெரிஞ்சுவான்ப்பா உசுர் இருக்காங்க. எங்க ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க வாங்க. அது கம்பு கூடுதேன். காய்ச்சி அடிக்கிறாரு. என்னடா அப்படியே நிக்கிறேன் தம்பி. ஓசு ஓனாலே பேசாம இருப்பேன். ஈ ஓ கட் கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி சாட சொல்ல பார்க்கிற ஏன் ரங்கம்மா உன் பிரியமத ஏண்டா தரமான பல்படியா சோனையா பல்படி எங்களிடம் நவீன முறையில் செங்கக்கல்லை ஒதுக்கி பாக்கெட் செய்யப்படுகிறது. வேற எங்கும் கிடைக்கிறது கிடையாது. எங்கள் சோனையா பல்படி. கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி சாட சொல்ல பார்க்கிற ஏன் ரங்கம்மா உன் பிரியமத கூற வேணும் சொல்லமா சொல்லமா உன் பிரியமத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. அந்திஜாய நேரத்துல அண்ணமே உன்னை எண்ணி அந்திசாய் நேரத்துல அண்ணமே உன்னை எண்ணி அந்தங்கர போய் வந்தே ரங்கம்மா நீ அங்கே ஏன் வரலையே என்னம்மா என்னம்மா நீ அங்கே ஏன் வரலையே என்னம்மா என்னம்மா. கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி முக்குலைய வெள்ளக்கல்லு இவ மூக்க சுத்தி பச்சை கல்லு மூக்குலைய வெள்ளக்கல்லு அவ மூக்க சுத்தி பச்சை கல்லு முக்குலைய வெள்ளக்கல்லு ஓ மூக்க சுத்தி பச்சை கல்லு அதாரி செஞ்ச கல்லு பொன்னம்மா என்னால வட்டம் போடோதம்மா சொல்லம்மா சொல்லம்மா என்னால வட்டம் போடோதம்மா சொல்லம்மா சொல்லம்மா. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி இறனது என புலனங்க இறங்குனது சொல்ல வந்தேன் இறங்குனது சோழ வந்தான் இறனது என புலனா இறங்குனது சொல்ல வந்தேன் பக்கத்தில செல்லையா நம்ம சொக்கி நன்னு பேசுனத சொல்லையா சொல்லையா நம்ம சொக்கி நன்னு பேசுனத சொல்லையா சொல்லையா. எங்கன வேணா முதுகு கடுக்குது ரூம் பொண்ணு போட்டு தரவாத்தா தாயே என்ன செய்து கொண்டு ஆனா எல்லா வேலையும் பண்ணிவிட்டு என் தலைவன் இந்த செலவை யூடியூப்ல ஹைலைட்டே இந்த செலவை. இது என்ன செலப்பா? அது என்ன செலவுன்னா அடிச்சு விட சொல்றாரு. மேலமாசி வீதியில முனியாண்டி வாசலில முடியாண்டி வாசலில மேலமாசி வீதியில முனியாண்டி வாசலில காலி ஒண்ணு கட்ட போறேன் உன்னம்மா உன் பிரியமத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா உன் பிரியமத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா. அடுத்து ஒரு ஜோடி இருக்காங்க வருவாங்க. ஆனந்தராஜ் வேலுக்கண்ணன் சத்தியபுரியா பர்ஃபார்மன்ஸ் போயிட்டு போடாங்க கூட வர்றேன் ப்ரோ. இருக்கிற ஆள்லாம் கைதுக்குங்க மாப்பிள்ள. ஓகே. ஒரே ஒரு விஷயம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரசிப்பு தன்மை இருப்பீங்க. எல்லாத்துக்கும்